யாராலே வெற்றி பெற்றோம் என்பதை நினைவு கூர்ந்து இந்த அவையிலே அதை பதிவு செய்ததே ஒரு நன்றி உணர்வுடைய அடையாளம் தானே. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உங்களை அனுமதிக்க போறேன். நீங்க கண்டிப்பா பேசுங்க. உட்காருங்க. கண்டிப்பா அனுமதிப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இந்த நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா மிகவும் தடித்த வார்த்தையோட இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார். எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். ஐயா காதர் மைதீன் அவர்களும் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் கண்ணியமிகு காகிதமில்லத் அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்துக்கும் சொன்னார். எதனால அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்டத்தனமாக அப்படிலாம் இல்ல. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவா அவர் பத்திரிகையில பேட்டியில சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலும் இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு முடிவு இனி சம்பந்தப்பட்ட உட்காருங்க. ஒரு முடிவு சொல்லிடுறேன். உட்காருங்க. இனி மாண்புமிகு அமைச்சர் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு பதிலளிக்கிற வாய்ப்புக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் பேசி முடித்து விட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை நான் தந்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்டு அவருக்கு வாய்ப்பு நான் தருகிறேன். நீங்க பேசுங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டிய மண் தமிழ்நாடு. நிலைநாட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக இந்தியாவில் 3.5% உள் இடஒதுக்கீடை தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இஸ்லாமிய மக்களுக்காக தனி கவனம் எடுத்து 5க்கும் மேற்பட்ட பல்வேறு பள்ளிவாசல்கள், 100 ஆண்டுகளை கடந்த பள்ளிவாசல்கள் பழமை மாறாமல் மாற்றுவதற்காக புதுப்பிப்பதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை நிறைவேற்றி தந்த தலைவர் நமது திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அதே மாதிரி இந்த கபிஸ்தலங்களை பற்றி சொல்கிறார். எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அந்த இடங்களில் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டி தந்தவர். அதே மாதிரி ஹஜ் யாத்திரை மேற்கொள்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிற பொழுது அங்கே தங்கி செல்வதில் சிரமம் ஏற்படுகின்ற பொழுது என்று கோரிக்கை வைத்தவுடன் கனிவோடு பரிதவித்து 40 கோடி ரூபாயிலே அவர்கள் தங்கி செல்வதற்கான அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அதோடு மட்டுமல்ல, இங்கே சொன்னார்கள் பட்டா இடங்கள்ல தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு நிறைய பேர் அனுமதி கொடுத்துட்டு பல பிரச்சனைகளால தடைபட்டுவிடும். ஆனால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இல்லாத அளவில் தமிழ்நாட்டில் 30 நாட்களுக்குள்ளாக அந்த கட்டிடங்கள் பள்ளிவாசல் தேவாலயங்கள் கட்டப்படுவதற்கான அரசாணை வெளியிட்டவர் திராவிட மாடல் ஆட்சியினர். அது மட்டுமல்ல, 30 நாளைக்கு கொடுக்கலனா 31வது நாள் அரசாணை கொடுத்ததாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் பணிகளை தொடங்கலாம் என்று சொன்ன தலைவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அவரை பார்த்து இப்படி பேசுகிறேன், நியாயம் தானா என கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி 10.5% இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகும் செயல்படுத்தப்பட்டது. அப்படி செயல்படுத்தப்பட்டது, நான் பேசி முடிச்சிடறேன். அப்படி செயல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 108, அதாவது இந்த 10.5 மற்ற 20% இடஒதுக்கீடு தான் 10.5 கொடுத்திருக்கோம். இந்த 20% இடஒதுக்கீடு வன்னியர் உட்பட 108 ஜாதிகளுக்கு 1989 20% இடஒதுக்கீடு தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் 36 வருஷமா நாம அந்த இடஒதுக்கீடு தான் பயன்படுத்துகிறோம். இங்கே பேசியவர் சொன்னார், தலைவர் குடும்பத்தை சார்ந்தவர் வழக்கு போட்டார். அது கிடையவே கிடையாது, உண்மைக்கு புறமான செய்தி. அந்த அதை பத்தி நான் ஆய்வு சொல்லிட்டேன். அதுக்குள்ள போக வேணாம், நான் சொல்லிவிட்டேன். அதை பற்றி ஆய்வு செய்து நான் முடிவு அறிவிக்கிறேன் சொல்லிவிட்டு அதுக்குள்ள போகாதீங்க, விட்டுருங்க. 10.5 சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு வந்தவுடன் அந்த ஜிஓவை ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணவுடன் அன்றைக்கு இருந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் இங்கே சந்திக்கிறார்.
உடனடியாக அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் சென்றவர் நமது அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் சட்ட போராட்டம் நடத்தினார். அன்றைக்கு உச்சநீதிமன்றம் அந்த 10.5% இடஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார் என்றால், எந்த டேட்டா வச்சு நீங்க இந்த இடஒதுக்கீடு கொடுத்தீங்க? தற்கால தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், கான்டெம்பரேனியஸ் டேட்டா அதன்படிதான் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. உடனடியாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் இந்த நாட்டுடைய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று. ஏன் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும்? சென்சஸ் ஆக்டின் கீழ் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் என்ற சூழலில் கடிதம் எழுதுகிறார். அதற்கும் பதில் இல்லாத பொழுது 26/10/2023 ஒருமனதாக இதே அவையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒன்றிய அமைச்சரவை கூடி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், 2029 ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் நிதிநிலை அறிக்கையில புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் எடுப்போம் என்று கவனமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இந்த அவைக்கு கொண்டு வருகிறேன். எந்த சூழலையும் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதில் முதலில் நின்று களப்போராடி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு கடமைப்பட்டிருக்கிறேன்.